ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குட்டி விலாகு. கடலூர் போயிருந்தேன். அதுவும் ட்ரெயினில். ரொம்ப நாள் கழித்து ட்ரெயினில் போகிறேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக இருந்தது. அப்படியே ஒரு வழியாக கடலூர் போய் இறங்கி கஸ்டமரை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நானும் என்னுடைய நண்பரும் போயிட்டோம். வழியாக கடலூர் போயிட்டோம். அப்புறம் அங்கே ஒரு நண்பர்கிட்ட வண்டி வாங்கிட்டு, அது எம்டி பைக்கு. நல்லா வேகமாக போய் இருக்கிற கஸ்டமர் 2-3 பேர் பார்க்கணும். பார்த்துட்டு ரொம்ப பசி எடுத்தது வரும்போது. அப்படியே ஒரு ஜூஸ் கடை பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த அக்கா கடையை பார்த்தோம். எல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு எல்லாருக்குமே ஜூஸ் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. சரி, நம்மளும் போயிட்டு ஒரு சப்போட்டா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். ஒரு சப்போட்டா எவ்வளோன்னு கேட்டோம். 30 ரூபா சொன்னாங்க. பரவாயில்ல, 30 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் காயை பார்த்தோம், சின்ன சின்னதாக இருந்தது. என்னக்கா சின்னதாக இருக்குதுன்னு கேட்டோம். அவங்க வந்து வீட்டிலே விளைஞ்சதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 கப்பு வாங்கினோம், நானும் எங்கள் சாரும். சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அளவு பார்த்தா நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா திக்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் நீ அந்த சைட் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துட்டு கடலை பார்க்காம இருந்தால் எப்படி? சரி கடலில் ஒரு விசிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கடலுக்கு போனோம். அங்கே போனால் எல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றிட்டு இருந்தாங்க. சரி நம்மளுக்கு எதுக்கு அது, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கடல் அழகாக நல்லா ரசிச்சுட்டு நல்லா அழகாக சூப்பராக வந்துடுது. சரி அதுக்கப்புறம் மீன் குழம்பு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். பார்த்தா எங்கேயும் கடை இல்லை. அப்புறம் செட்டிநாடு மெஸ்ஸுன்னு ஒரு கடைக்கு போனோம். நல்லா சூப்பராக இருந்தது. அங்கே எல்லாருமே அதான் சொன்னாங்க, இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்டோம். உள்ளே போய் உட்காந்த உடனே அப்படியே ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருந்தது. நல்லா ஃபேமிலியெலாம் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் எதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். பிரியாணி கேட்டோம், இல்லைன்ட்டாங்க. சரி மீல்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, அப்புறம் மீன் குழம்பு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் மட்டன் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா அதுலேயும் குட்டி குட்டி பீஸாக வந்து போட்டிருந்தாங்க. அதில் கருவேப்பிலாம் எடுத்து போட்டேன், எப்பயுமே பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடை போட்டு ஒரு அழுத்தி நல்லா வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. அடுத்தது மீன் குழம்பு அதோட சூப்பராக இருந்தது. நல்லா புளி வாசம்லாம் இருந்து அப்படியே வீட்டில் அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கடலூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள், செட்டிநாடு மெஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை மீன் பொரியல்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பொரியலில் பார்த்தீங்கன்னா அமேசான் கார்டில் இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலாம் அந்த முட்டை மீன் பொடி மாசில் போட்டிருந்தாங்க. அதையும் நல்லா தேடி ஒரு 2 மணி நேரம் கழித்து அதை முட்டை மீன் மசாலாவை கண்டுபிடிச்சி அதையும் அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருந்தது, வேறு லெவல். அடுத்தது ஒரு கொடுவா மீன் ஆர்டர் பண்ணோம், அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உள்ளே அந்த முட்டையில் இருக்க அந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வெந்திருந்தது. சரி நம்ம சாப்பாடை போட்டு ஒரு இறுக்கிட்டு அதுக்கப்புறம் மீனை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையாலுமே வேறு லெவல். அப்படியே கீரை தொட்டுக்கு அப்புறம் பொரியல் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி நம்மளுக்கு எதுக்கு அது, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபினிஷிங் டச்சா ரசத்தை அடித்து நாக் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரசத்தை அடித்து நாக் அவுட் பண்ணோம். நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்தது ரசம். அதுக்கப்புறம் நாக் அவுட் நம்ம பண்ணோன்னு பார்த்தா அவங்க நம்மள நாக் அவுட் பண்ணாங்க. பில்லு வந்தது. பில்லை பார்த்தா 500 ரூபா. ரொம்ப தலையை சுற்றி போயிடுச்சு. இருந்தாலும் ஒர்த்தாக இருந்தது. மீல்ஸ் 100 ரூபா தான், தொட்டுக்க தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இருக்க முடியாமல் உருண்டு எப்படியோ வெளியே வந்தான். இதான் அந்த கடை. கண்டிப்பாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக கடலூர் போனால் இங்கேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி அப்புறம் ட்ரெயினுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் சரி ட்ரெயினுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நானும் என் மேனேஜர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். மறந்துட்டோம். தூம் பட ஸ்டைலில் நாங்கள் மட்டும் கிளம்பும்போது அப்படியே தப்பிச்சு அவர்கிட்ட தப்பிச்சு அப்புறம் அடித்து பிடி ஸ்டேஷன் போனோம். பார்த்தா ட்ரெயினே வரல. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஹவர் லேட்டர் அப்படி மாதிரி ட்ரெயின் ரொம்ப டிலே ஆகி அதுக்கப்புறம் புதுசாக பெஞ்ச மழையில் மரக்கட்டை ஊறுற மாதிரி நல்லா ஊறி வந்தாப்புல நம்ம வண்டி. அதுக்கப்புறம் நம்மளும் வண்டியில் ஏறி கிளம்பி விழுப்புரம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே இன்றைக்கி ஒரு நாள் ஜாலியாக இருந்தது. நம்மளும் விக்ரம் மூடுக்கு போயிட்டு இளங்காத்து வீசுதே பாடும்போது ஒரு பாட்டி, நீ வீசிட்டு போகிற உள்ளே வான்னாங்க. சரி பெரியவங்க பேச்சை கேட்கணும்னு சொல்லிவிட்டு நானும் உள்ளே போயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இடம் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயினில் போனால் எனக்கு ஃபீல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.